ஹாய்ங்க, இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் முருங்கை மரத்தை வந்து நிறையா மரம் இருக்கமோ நான் வந்து இந்த போன்சாய்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன்சாய் பாட் வாங்கினா சும்மாவே கிடந்துச்சு. அதுக்காக நான் கட் பண்ணேன் பாருங்கள். கட் பண்ணதில் வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், வேப்ப மரம் பெரிய மரமாக இருந்துச்சு, பெரிய தொட்டியில் இருந்துச்சு. அதை கட் பண்ணி பாருங்கள், சின்ன ஒரு பாட்டில் நட்டு வச்சேன். அதிலும் தழைஞ்சிருச்சு பாருங்கள், புதிய தளிர்கள் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு வேப்ப மரம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து சீத்தாப்பழ மரம். சீத்தா மரம் இதுவும் போன்சாய்க்காக தான் வச்சுருக்கேன் பாருங்கள். குட்டியாக இருக்குது. போன்சாய் பாட்டு தான் அதுக்கு வாங்கினது. இதில் பாருங்கள், தளிர்கள் இருக்குன்னு. இந்த மழை பெய்யும் போது நம்ம வந்து கட் பண்ணி நட்டோம்னா டக்குன்னு வந்துடும். பெரிய தொட்டியில் இருந்த இது மாதிரி பெரிய தொட்டியில் இருந்தது தான். இது மாதிரி பெரிய தொட்டியில் இருந்த மரத்தை தான் அப்படியே கட் பண்ணி கீழே வேறையும் கட் பண்ணி நட்டிருக்கேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போன்சாய் ட்ரீ எப்படி வளர்க்குறது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து மரம்லாம் மாடி ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பெரிய மரத்தெல்லாம் போன்சாயாக மாற்றிட்டேன். அதனால் கட் பண்ணி குட்டியாக நட்டு விட்ருக்கேன் பாருங்கள். அதுவும் வந்து மழை பெய்யவும் தளிர்கள் எல்லாம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பதியம் போட்டாலோ போன்சாய் ட்ரீயாக மாற்றணும்னு நினச்சாலோ வந்துடும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ லைட்டு போன பின்னாடி எடுத்ததுனால கொஞ்சம் இருட்டாக தெரியுது பாருங்கள். இதில் வந்து முருங்கைக்கீரை போன்சாய். இது சப்போட்டா தொட்டியில் இருக்குது. இது வேப்ப மரம்.